வெயிட்டை வேகமாக குறைக்கிறது நல்லதா? வெயிட் வந்து குறையிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறீங்க. இன்னொன்று நிறைய ஜிம்ஸ் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரே மாதத்தில் 8 கிலோ குறைப்பேன், 6 கிலோ குறைப்பேன். WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு 4 கிலோ தான் நீங்கள் ஏற்றமோ இறக்கமோ இருக்கலாம், அதுதான் அக்செப்டபிள். அதற்கு மேற்படி உங்களுக்கு வந்து வெயிட் கெயினோ இல்லை வெயிட் லாஸோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய மென்டல் பேலன்ஸை வந்து பாதிக்கும். நீங்கள் வந்து மன அளவில் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் வந்து உள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். வெயிட் லாஸ் ஆனாலும் சரி, வெயிட் கெயின் ஆனாலும் சரி, ஓகேங்களா? அதை தாண்டி இப்படி வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ எதில் வந்து இருக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியில். ஏன்னா அவங்க ஒரு 10 கிலோ வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே வெயிட் ஏறிட்டு வெயிட்டு வந்து ஆஃப்டர் டெலிவரி குறையலாம். ஆனால் அதுக்கே அவங்க உடலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். இப்போது பிளட் கவுண்ட்லேருந்து, அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. அவங்களுக்கே ஆஃப்டர் டெலிவரின்னு சொல்லி மன உளைச்சலை வந்து குறைக்கிறதுக்கும், அந்த ஒரு டிப்ரெஷனை, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அசால்ட்டாக ஒரே மாதத்தில் 4 கிலோ 5 கிலோ வெயிட்டை குறைக்கிறீங்க, இல்லை அடுத்த மாதம் வந்து திரும்ப ஒரு 5 கிலோ குறைக்கிறீங்கன்றது வந்து கண்டிப்பாக உங்களுடைய மன அளவில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது தொந்தரவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் சொல்கிறேன், திரும்ப அதே வெயிட் வந்து டபுளாக ஏறிடுதுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 5 கிலோ குறைக்கிறீங்கன்னா 7 கிலோ 8 கிலோ வெயிட் கெயின் ஆகுது. இது வந்து ஃபேக்ட். சரியா? ஸோ அது மாதிரி சடனாக குறைக்காதீங்க. கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிராஜுவலாக ஸ்டேபிளாக குறைங்க. கண்டிப்பாக அது வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது.